இன்று உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரே இரவில் வெற்றி கிடைத்த கதை அல்ல. பணம், போராட்டம், அமைதியான கட்டுப்பாடு பற்றிய ஒரு உண்மையான கதை. ஜானை சந்தியுங்கள். ஜான் 28 வயது இளைஞன். ஒவ்வொரு காலையும் 6:30 மணிக்கு எழுந்து விடுவான். காலைகளை விரும்பியதால் அல்ல, வாழ்க்கை அவனை அதற்கு கட்டாயப்படுத்தியது. ஒரு சிறிய நிறுவனத்தில் இளைய அலுவலக உதவியாளராக வேலை பார்த்தான். மாத சம்பளம் 15,000 ரூபாய். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்குள் வங்கிக் கணக்கில் இருப்பது கிட்டத்தட்ட 0. சேமிப்பில்லை, முதலீடு இல்லை, மன அழுத்தம் மட்டும். ஒரு மாலை ஜான் தனியாக அறையில் உட்கார்ந்து கைபேசியில் ஸ்க்ரால் செய்தான். பட்ஜெட், முதலீடு, நிதி சுதந்திரம் பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அவன் மெதுவாக சிரித்து சொன்னான், பட்ஜெட் என்பது பணக்காரர்களுக்குத்தான், என்னைப் போல ஒருவருக்கு இல்லை. ஆனால் மனதுக்குள் ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு தெரிந்தது. ஜான் எதிர்கொண்ட பிரச்சனை. ஜான் சோம்பேறி இல்லை, அவன் கவனக்குறைவானவனும் இல்லை. அவன் பணம் எங்கே போகிறது என்பதையே அறியவில்லை. சிறு செலவுகள் இங்கே, ஒரு டீ அங்கே, சோர்வாக இருந்தால் உணவு ஆர்டர், இன்றைக்கு மட்டும் என்ற பேருந்துக்கு பதிலாக ஆட்டோ. மாத முடிவில் குழப்பம். சம்பளம் குறைவு, ஆனாலும் ஏன் எப்போதும் காலியாக இருக்கிறேன்? அந்த இரவு ஏதோ மாற்றம் நடந்தது. படி 1. உண்மையை ஜான் எதிர்கொண்டான். அடுத்த நாள் ஜான் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்தான். முதல் பக்கத்தில் ஒரு வரி எழுதினான், என் பணம் எங்கே போகிறது? அவன் எழுதியது, சம்பளம், ஒவ்வொரு செலவும், 10 ரூபாய் சிற்றுண்டியும், டீ செலவும், கைபேசி ரீசார்ஜும். முதன்முறையாக ஜான் ஊகிக்கவில்லை, அவன் பார்த்தான். அவன் பார்த்தது அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. படி 2. பிரிவுகள் அனைத்தையும் மாற்றின. ஜான் செலவுகளை பிரித்தான். வாடகை, உணவு, போக்குவரத்து, கைபேசி மற்றும் மின்சாரம், மருத்துவம், சிறு மகிழ்ச்சிகள், மேலும் ஒரு காலி வரி, சேமிப்பு. அந்த காலி வரிதான் அதிகமாக வலித்தது. அவன் உணர்ந்த உண்மை, நான் ஏழை என்பதால் அல்ல, திட்டமிடாததால் தான் போராடுகிறேன். படி 3. தேவையும் ஆசையும் கடினமான பாடம். ஒவ்வொரு செலவுக்கும் முன் ஜான் ஒரு கேள்வி கேட்டான், இது தேவையா இல்லை ஆசையா? உணவு தேவை, வாடகை தேவை, மருந்து தேவை. ஆனால் தினமும் வெளியில் சாப்பிடுவது, தேவையில்லா ஆன்லைன் வாங்குதல், பயன்படாத சந்தாக்கள், அவையெல்லாம் ஆசைகள். அந்த ஆசைகள் அவன் எதிர்காலத்தை அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. படி 4. ஜான் தனது முதல் பட்ஜெட்டை உருவாக்கினான். சரியானதாக இருக்க முயற்சிக்கவில்லை, கட்டுப்பாடு வேண்டுமென்றான். 15,000 வருமானத்தில் அவன் முடிவு செய்தது, வாடகை 5,000, உணவு 4,000, போக்குவரத்து 1,000, பயன்பாடுகள் 1,000, உடல்நலம் 500, சேமிப்பு 500, அவசரத்துக்கு 3,000. 500 ரூபாய் சிறிதாக தோன்றியது, ஆனால் ஜானுக்கு அது நம்பிக்கை. படி 5. சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவு. ஜான் மகிழ்ச்சியை குறைக்கவில்லை, வீணாக்கத்தை குறைத்தான். எளிய உணவு சமைத்தான், ஆட்டோவிற்கு பதிலாக பேருந்து, பயன்படாத விளக்குடலை அணைத்தான், குறைந்த கட்டண கைபேசி திட்டம், திடீர் வாங்குதலை நிறுத்தினான். ஒவ்வொன்றும் சிறியது, ஆனால் சேர்ந்து எல்லாவற்றையும் மாற்றின. படி 6. ஜான் முதன்முறையாக சேமித்த நாள். மாத முடிவில் நோட்டை திறந்தான். சேமிப்பு 500 ரூபாய். அவன் சிரித்தான். தொகைக்காக அல்ல, முதன்முறையாக பணம் அவனை கட்டுப்படுத்தவில்லை, அவன் பணத்தை கட்டுப்படுத்தினான். அந்த 500 ரூபாய் தனி கணக்கில் போனது, அவசர நிதி ஆரம்பமானது. படி 7. வாழ்வலை தாண்டி யோசித்தான். சில மாதங்களில் ஜான் ஆழமாக யோசித்தான். செலவை மட்டும் குறைத்துக் கொண்டே இருக்க முடியாது, வளர வேண்டும். அவன் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். இலவச யூடியூப் பாடங்கள், அடிப்படை திறன்கள், வார இறுதி பக்க வேலை. மெதுவாக வருமானம் உயர்ந்தது. திடீரென அல்ல, மாயமாக அல்ல, தொடர்ச்சியாக. படி 8. கடனிலிருந்து ஜான் விலகினான். அவசரம் வந்தபோது அவன் பதறவில்லை, கண்மூடி கடன் வாங்கவில்லை. ஏனென்றால் இப்போது அவனிடம் இருந்தது ஒரு பட்ஜெட், சில சேமிப்பு, ஒரு திட்டம். கடன் இனி அவனை பயமுறுத்தவில்லை, ஏனென்றால் கட்டுப்பாடு அவனை பாதுகாத்தது. ஜான் ஒரே இரவில் பணக்காரனாகவில்லை, ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று நடந்தது. அவன் அமைதியானவனானான். பில்கள் பயமில்லை,
மாத முடிவு பேரழிவாக இல்லை. பணம் ஒரு கருவியாக மாறியது, அச்சமாக அல்ல. இறுதி செய்தி உங்களுக்காக. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும், 15,000 சம்பாதித்தாலும், 20,000 சம்பாதித்தாலும், நீங்கள் நம்பிக்கை இழந்தவர்கள் அல்ல. ஜான் போல பெரிய சம்பளம் முதலில் தேவையில்லை. உங்களுக்கு தேவை விழிப்புணர்வு, கட்டுப்பாடு, சிறிய தொடர்ச்சியான செயல்கள். ஏனென்றால் பட்ஜெட் என்பது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு புத்திசாலித்தனமாக வாழ்கிறோம் என்பதே. ஜான் முடிந்தால் நீங்களும் முடியும். இன்றே தொடங்குங்கள். உங்கள் பணத்தை கண்காணியுங்கள். ஒவ்வொரு ரூபாயையும் மதியுங்கள். உங்கள் எதிர்காலம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு உதவி இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். இது தேவைப்படுகிற ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உண்மையான பணப்பாடங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.